அம்மா 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 என்ன வாசல்ல அம்மா அம்மான்னு குரல் கேக்குது? அதுவும் ஏதோ குழந்தை குரல் மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல குழந்தை கூப்பிடுதுன்னா அதுக்கு ஏதாவது ஆபத்தா இருக்குமோ? உடனே போய் பார்க்கலாம். அம்மா 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 குட்டிமா நில்லுமா. அம்மானு கூப்பிட்டியே, என்னன்னு சொல்லு. குட்டிமா 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 ஏ நில்லு. குட்டிமா எங்க போயிட்ட? இப்பதானே அம்மா அம்மான்னு கூப்பிட்ட. குட்டிமா 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 இதுவரைக்கும் கண்டது கனவா இல்ல நிஜமாவே வாசல்ல ஏதாவது குழந்தை இருக்கா? எதுக்கும் வாசல்ல போய் பார்க்கலாம். என்ன குழந்தை எங்கேயும் காணோம்? அப்ப நான் கண்டது நிஜமாவே கனவுதானா? எதுக்காக எனக்கு அப்படி ஒரு கனவு வரணும்? எதுவுமே புரியலையே.
ராசாத்திய காணோம். பாத்ரூம்க்கு ஏதாவது போயிருப்பாளோ? சரி, போய் பார்ப்போம். தாப்பால் போட்டிருக்கு, ஆனா ஆளை காணுமே. ஏய், பயப்படாத, நான் தான். ஆமா, இந்த நேரத்துல இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அதுவா மாமா, நான் தூங்கிட்டு இருந்தேனா? எனக்கே மாமா திடீர்னு அப்படி ஒரு கனவு வரணும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இலக்கியாவும் சின்ன பொண்ணு தானே. அதுவும் இல்லாம நீ என்ன சொன்ன, அவளை உன் செல்ல குட்டின்னு சொல்லிட்டு இருந்தியா? அதான் அவளே நினைச்சிட்டு படுத்துட்டு இருந்திருப்ப. அது வேற ரூபத்துல கனவா வந்திருக்கும். தேவையில்லாம எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம வந்து படு. வா வா ரசாத்தி, வா. அம்மா, கரெக்டா நான் சொல்றப்போ போய் டிராமா ஆரம்பி. சரிடி, வா. தலைவலி மண்டைய பொளக்குது. ஒரு காஃபி போட்டு கொடுக்க கூட ஆள் இல்ல இந்த வீட்ல. இந்த கண்மணி எங்க தான் போயிருக்கா? கண்மணி, கண்மணி, நீங்க பாத்துட்டா சரி. மங்க, அந்த கணக்கு அப்புறம். மங்க. ஆமா. ஓ, என்ன சொல்ல கூப்பிட்ட குரலுக்கு யாரும் வரது கிடையாது. எதுக்குமா கத்துற? இந்த தலை வலிக்குதுடி. அப்புறம் எதுவும் விட்டு போடல கணக்கு. என்னடி, காஃபில சர்க்கரையே இல்ல? இல்ல, நிறைய இருக்கே. நிறைய இருக்கா? குடிச்சு பார்த்த நான் என்ன லூசா? சர்க்கரை இல்லடி. நான் காஃபில சொல்லலம்மா. அதான் உனக்கு உடம்பு முழுக்க சக்கரை இருக்கே, அதனாலதான் போடல. முதல்ல நீ வாயை கட்டு. ஆமாண்டி, எனக்கு சுகர் இருக்குன்னு ஊர் முழுக்க தண்டோரா போட வேண்டியதானே? வர வர நீ ரொம்ப பேசுறடி. அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? சுகர் இருக்குன்னா காப்பில சுகரை குறைச்சிக்க வேண்டியதானே? அதுக்காக வாய்க்கு ருசியா ஒரு காஃபி கூட குடிக்க கூடாதா? அக்கா, உங்களுக்கு சக்கரை தானே வேணும்? கொடுங்க, நான் போட்டு கொண்டு வரேன். இவ வாய கட்ட மாட்டா. இவளுக்கு பிரச்சனையே பாதி வாயால தான். பேச்சு சுகரையும் குறைச்சாலே போதும். எங்க கேக்குறா? கணக்கெல்லாம் தனியா வச்சுக்க. அக்கா, அந்த இந்தாங்க. வாடகை கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கணக்கு தனியா போய். உங்க யாருக்காச்சும் காஃபி வேணுமா? இல்லம்மா, இல்ல வேண்டாம்மா. ஐயோ, என் பொண்ணுக்கு என்னமோ ஆயிடுச்சே. என்னாச்சுன்னு தெரியலையே. என்ன சம்மந்தி, பண்ண? கண்மணிக்கு என்னாச்சு? சம்மந்தியம்மா, ஏங்க சம்மந்தி, எதுக்கு இப்படி பதறீங்க? என் பொண்ணுக்கு என்ன விஷயம்னு சொல்லுங்க. என்னாச்சுன்னு தெரியல சம்மந்தி. காலையில இருந்தே தலை சுத்துது, வாந்தி வர மாதிரி இருக்கு, மயக்கமா இருக்குன்னு சொன்னான். இப்ப என்னன்னா வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கா, நிக்கவே சரி மாட்டேங்குது. சரி, இப்ப கண்மணி எங்க இருக்கா? அவ பின்னாடி பாத்ரூம்ல வாந்தி எடுத்துட்டு இருக்கா சம்மந்தி. சித்தி, என்னாச்சு? ஏன் கத்திட்டு கண்மணி இருக்க? வாந்தி எடுத்துட்டு இருக்காளாம். என்ன சித்தி, வாந்தி தானே எடுக்கிறா? அதுக்கு ஏன் எல்லாரும் பதட்டமா இருக்கீங்க? போய் டாக்டரை பார்க்க சொல்லுங்க. ஐயோ குமரா, வாந்தி எடுக்கிறானா கண்டிப்பா சந்தோஷமான விஷயமா தான் இருக்கும். ஆமாண்ணா, இது கூடவா உனக்கு தெரியாது? அட போங்க சித்தி, நீங்க வேற. நைட்டு நல்லா தீனி பண்டார மாதிரி தின்னு இருக்கா, அது செரிக்காம வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா. பொண்டாட்டிய பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். இருந்தாலும் இவனுக்கு ரொம்ப தான் கொழுப்பு. ஏய், என்ன மாப்பிள,
உங்க பொண்டாட்டி வாந்தி எடுத்துட்டு இருக்கான்னு சொல்றோம், உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? அத்த அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க. அவ தின்னுட்டு சரிக்காம வாந்தி எடுத்தா நான் என்ன போய் கையில பிடிச்சிட்டு இருக்கணுமா? அட போங்க அத்த, காமெடி பண்ணிக்கிட்டு. டேய், என்னடா விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே போற? உன் மண்டையில ஏதாவது இருக்கா இல்லையா? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு தான் பொண்டாட்டி வாந்தி எடுக்கிறா. அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்டா. ஆமா இல்ல சம்பந்தி, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஒருவேளை என் பொண்ணு உண்டா இருப்பாளோ, அதான் வாந்தி மயக்கமா இருக்குமோ? மறதலா, தெரிஞ்சோ தெரியாமலோ சக்கரை போட்டு காபி குடிச்ச. இப்ப ஸ்வீட்டான விஷயம் வீட்ல நடந்திருக்கு. அப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வீட்ல குழந்தை சத்தம் கேட்க போகுது. அப்போ என்ன அத்தனை கூப்பிட ஒரு குழந்தை வரப்போதா? அம்மா கை கொடுங்க. கங்க்ராட்ஸ். நீங்க வேற மாப்ள. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லம்மா. வீணா ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. டேய், முட்டாள் மாதிரி பேசாதடா. எதுக்கும் கண்மணியை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் காட்டுவா போ. இல்லப்பா, ஆபீஸ்ல இன்னைக்கு ஆடிட்டிங் இருக்கு, நான் கண்டிப்பா இருந்தாகணும். ஹாஸ்பிட்டலுக்குலாம் என்னால போக முடியாது. உன் பொண்டாட்டி வாந்தி எடுக்கிறா, புள்ள வாந்தி தான் நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். நீ என்னடனா ஆபீஸ் வேலை அது இதுன்னு பேசிட்டு இருக்க. வாங்க கண்மணியை பார்க்க போலாம். வாடா. டேய் குமரா, கூட்டிட்டு போய் என்னன்னு பாருடா. என்னன்னு போய் போய் பாரு போ. கண்மணி, 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 என்னாச்சு? என்னங்க? ஒண்ணும் இல்ல அத்தை, காலையில இருந்து ஒரு மாதிரி தலை சுத்தலா இருக்கு, கண்ட்ரோலே பண்ண முடியல. நிச்சயமா இது புள்ள வாந்தி தான். நேத்து குறி சொன்னவங்க சொன்னது நிஜமாயிடுச்சு போல இருக்கு. எனக்கு ஒரு வாரிசு வந்துரும் போல இருக்கே. குமரா, முதல்ல என் மருமகளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போடா. அம்மா, என்னால முடியாதுமா, நான் ஆபீஸ் போகணும். டேய், என்னடா பெரிய ஆபீஸ்? எல்லாம் நம்ம ஆபீஸ் தான், அதெல்லாம் பாத்துக்கலாம். நீ கிளம்பு. எங்க உங்களுக்கு என் மேல பாசமே கிடையாதா? நீங்க ஒன்னும் என் கூடவே இருக்க வேண்டாம், ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விட்டுட்டு போங்க, அது போதும். ஏய், அதான் எங்க போனாலும் கூட கொடுக்க மாதிரி உங்க அம்மாவை தானே கூட்டிட்டு போவ. இப்போ அவங்க கூடயே போ. குமரா, அப்படியெல்லாம் சொல்லாத. இந்த மாதிரி டைம்ல புருஷன் கூட வர்றதுதான் எந்த பொண்ணும் விரும்புவா. போயிட்டு வாப்பா. நான் சொன்னாதான் கேட்க மாட்டேன். அதான் உன் அன்பு சித்தி சொல்லிட்டால, அப்புறம் என்ன? போயிட்டு வாடா. நான் கூட போனாதான் டாக்டர் பாப்பாரா? எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குமா, என்னால போக முடியாது. டேய் அண்ணா, இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, ஆபீஸ் வேலையை அவங்க 3 பேரும் பாத்துப்பாங்க. நீ கூட்டிட்டு போயிட்டு வா. சரி புனிதா. ஏய் வா. போயிட்டு வா கண்மணி, கூட்டிட்டு போடா. வா. கண்மணி, கொஞ்சம் இங்க வெயிட் பண்ணுங்க, காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க ஹாஸ்பிட்டல் உள்ள வரீங்களா? ஆமா, அதான் காரை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். இல்ல, உங்களுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, நீங்க அத போய் பாருங்க. இங்க நான் அம்மாவை வச்சே டாக்டரை பாத்துக்கிறேன். இல்ல, அந்த வேலையை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். நானும் டாக்டரை பார்த்து உன் உடம்புக்கு என்னன்னு விசாரிக்கலான்னு பாக்குறேன். இல்லன்னா அம்மா என்ன திட்ட போறாங்க. அட, அத்தைய நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்க சொன்னா கேளுங்க. இவங்க நம்மளோட ஃபேமிலி டாக்டர் தானே, அதனால நாங்க பார்த்துட்டு வந்துடுறோம். நீங்க வேலையை முடிச்சிட்டு வாங்க, அதுதான் நமக்கு முக்கியம். ஆமா மாப்பிள, வேலைதான் முக்கியம். அதான் நான் கூட இருக்கேன்ல, அப்புறம் என்ன? இதத்தானே நானும் வீட்டுல சொன்னேன். அப்போ நீங்களே கூட்டிட்டு போக ரொம்ப சீன் போட்டீங்க. இப்போ வந்து என்ன போக சொல்றீங்க? என்ன மேட்ரு? எங்க டாக்டர் விஷயத்துல கூட என் மேல சந்தேகமா? ச்சே, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கைய கடவுள் கொடுத்துட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? விடு கண்மணி, உனக்கு வாச்ச வாழ்க்கை அவ்வளவுதான், என்ன பண்றது? சரி சரி, போதும் போதும் உங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ். இப்ப என்ன, நான் கிளம்பணும் அவ்வளவுதானே?
சரி டாக்டர் கிட்ட நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஆனா ஒண்ணு, அம்மாவை நீ தான் சமாளிக்கணும். கண்மணி, உன் புருஷன் நானும் டாக்டரை பார்க்க வரேன்னு சொன்ன உடனே ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டேன்டி. நல்ல வேளை நீ எப்படியோ சமாளிச்சு அனுப்பி வச்சுட்ட. மா, என் புருஷனை சமாளிக்கிறதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லம்மா. நீ வா உள்ள போலாம். சரி போ. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. டாக்டர் கமலா கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தோம். இருக்காங்களா? இருக்காங்க மேடம், உள்ள போய் பாருங்க. வாங்க. எஸ், கம் இன். வா. உட்காருங்க. என்ன கண்மணி, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க டாக்டர். உடம்புக்கு என்ன பிரச்சனை? உடம்புக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல டாக்டர். அப்ப இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஐயோ டாக்டர், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒண்ணும் இல்ல. சரிம்மா, அப்ப என்ன எதுக்கு பார்க்க வந்திருக்கீங்க? அது வந்து டாக்டர், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? நான் கன்சீவா இருக்கிறதா நீங்க ஒரு பொய் சொல்லணும். கர்ப்பமா இருக்கேன்னு பொய் சொல்லணுமா? என்ன சொல்றீங்க? ஆமா டாக்டர், நான் கன்சீவா இருக்கிறதா நீங்க சொல்லணும். என்ன விளையாடுறீங்களா? ஏதோ தெரிஞ்ச ஃபேமிலின்றதுனால சும்மா இருக்கேன். இல்லனா நீங்க பேசுனதுக்கு உங்களை வெளில போ சொல்லிருப்பேன். டாக்டர் ப்ளீஸ், நான் எதுக்காக அப்படி சொல்றேன்னு கொஞ்சம் கேளுங்க. நீ எந்த விளக்கமும் சொல்ல வேண்டாம், நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. இப்படிதான் ஏற்கனவே ராசாத்தி கர்ப்பமா இருக்கான்னு என்ன பொய் சொல்ல சொல்லி பிரச்சனையானதெல்லாம் பத்தாதா? இப்ப திரும்பவும் என்ன பொய் சொல்ல சொல்றீங்களா? இது என்ன உங்க ஃபேமிலி கேமா? அடிக்கடி வந்து இப்படி சொல்றீங்க. நோ நோ, என்னால முடியாது. ப்ளீஸ் டாக்டர், நான் சொல்றத ஒரு நிமிஷம் காது கொடுத்து கேளுங்க, அப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்க. சரி சொல்லுங்க. இது எல்லாமே நான் என் வீட்டோட நல்லதுக்காக தான் பண்றேன். ஆமா டாக்டர். டாக்டர், எங்க மரகதத்தை தான் எங்க வீட்டோட ஆணி வேறே. அவங்க கொஞ்ச நாளாவே ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காங்க. அதனாலதான் டாக்டர் நான் உங்களை போய் சொல்ல சொல்றேன். அத்தை நல்லா இருக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் உங்ககிட்ட இவ்ளோ தூரம் வந்து பேசிட்டு இருக்கேன். ப்ளீஸ் டாக்டர். ஆமா டாக்டர், என் பொண்ணுக்கு அவ அத்தன்னா உசுரு. அவங்களுக்காக அவ என்ன வேணும்னாலும் பண்ணுவா. ப்ளீஸ் டாக்டர், நீங்க கொஞ்சம் மனசு இறங்கி வாங்க. நீங்க ரெண்டு பேரும் சொல்றதெல்லாம் சரிதாமா. கன்சீவா இருக்கிற மாதிரி வேஷம் போடுறதெல்லாம் அவ்வளவு சுலபம் இல்ல. கொஞ்ச நாள்ல வயிறு காட்டி கொடுத்துறாதா? இல்ல டாக்டர், அதுக்குள்ள நான் எப்படியாவது கன்சீவ் ஆயிடுவேன். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஒரு உயிரை காப்பாத்துறது தான் டாக்டரோட கடமை. எங்க அத்தை உயிரை காப்பாத்துறதும் இப்ப உங்க கையில தான் இருக்கு. என்னம்மா நீ என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்கிட்டியே. அத்தையோட உயிர்னு வேற சொல்ற. அவங்க ஹெல்த் கண்டிஷனுக்காக நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். தேங்க்ஸ் டாக்டர், இந்த ஹெல்ப்பை நான் மறக்கவே மாட்டேன். கண்மணி, இதனால பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தா அதை நீதான் சமாளிக்கணும். டாக்டர், என் பொண்ணுக்கு பிரச்சனையை சமாளிக்கிறதுனா அல்வா சாப்பிடுற மாதிரி. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் அவ பாத்துப்பா. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது டாக்டர். அப்படியே வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன் டாக்டர். சரி, கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணு. நீ கன்சீவா இருக்கன்னு சொல்லி நான் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்கறேன். தேங்க்யூ சோ மச் டாக்டர். ஓகேமா, ரொம்ப நன்றி. ஓகேங்க.
கண்மணி சாகசக்காரடி நீ. அப்படி எப்படின்னு டாக்டர் கிட்ட சென்டிமெண்டா பேசி டாக்டரையே வலையில விழ வச்சுட்ட இல்ல? மா, போடுற டிராமாவை பக்காவா போடணும். எதிராளி யோசிக்கவே டைம் கொடுக்க கூடாது. கிட்டத்தட்ட பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி தான். அதைத்தான் நானும் செஞ்சேன். இப்ப பாரு, டாக்டர் நமக்கு சாதகமா ரிப்போர்ட் குடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் சரி கண்மணி, இது வரைக்கும் நீ நினைச்ச மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுவ? ஏற்கனவே உன் புருஷனுக்கும் உனக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்ல. இந்த டிராமாலாம் அவருக்கு தெரிஞ்சது உன்னை டைவர்ஸ் பண்ற அளவுக்கு கூட போயிடுவாருடி. மா, உன் கற்பனையை ஓட விடாதம்மா. அந்த அளவுக்கு எதுவும் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். ராசாத்தி சொன்ன பொய்ய கேட்டு அவளை வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா என்ன? அதே மாதிரி என்னையும் துரத்த மாட்டாங்க. அதே மாதிரி மரகதம் அத்தை கிட்ட உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் பொய் சொன்னேன்னு நடிச்சு கொட்டிட மாட்டேன். அப்புறம் அத்தையே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏ கண்மணி, நீ பல ஆங்கிள் யோசிக்கிற. உன்னை பெத்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டி.